Daily. Taste the Daily. ஈரான் நாட்டு கப்பல் வந்து அமெரிக்க கப்பலை வந்து தாக்கியிருக்கு. அமெரிக்காவோட விமானங்கள். ஆமாம். திரும்பவும் போர் பதட்டத்தை உண்டு பண்ணுது சார். போர் பதட்டத்தில் தான் இருக்கு. அவருக்கு வந்து கொஞ்சம் ஆயுதங்கள்லாம் குவிக்கிற வரைக்கும் ட்ரம்ப் வெயிட் பண்ணாரு. இந்த பக்கம் ஈரானும் ஆயுதத்தை குவிக்கிற வெயிட் பண்ணுவாங்க. டர்க்கிக்கு ஆர்டர் போட்டாச்சு. துருக்கி நாடு இருக்கு இல்லையா, நம்ம பூகம்பம் வந்த போது நம்ம போய் ஹெல்ப் பண்ணோம்ல, அந்த நாடு பாகிஸ்தானுக்கு ட்ரோன் சப்ளை செய்கிறது. பைரக்தார் அப்படின்ற ட்ரோன் ஈரானில் பார்க்குறவங்கள அதே மாதிரி ட்ரோனு பாகிஸ்தானுக்கு வழங்குகிறது. இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல்ங்கிறது வந்து துருக்கி. இப்போ துருக்கி அச்சுறுத்தல். சரி, இதான் ஓடுதுன்னு பார்த்தா சைனா 150 JF-17 ரக விமானத்தை கொடுக்குது. நீ பணம் கொடுத்தா கூட பரவாயில்ல, பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ வச்சுக்கோ. 150 JF ரக விமானம், JF-17 ரக பாகிஸ்தானுக்கு சைனா கொடுக்கிறது. இப்போது கொடுக்குது. சப்போஸ் ஆபரேஷன் சிந்து ரினியூ ஆச்சுன்னா, திருப்பி ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸோ நம்ம வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எப்படி ஈரான் நடந்த மாதிரி பிரச்சனை இந்தியாவுக்கும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சமீபமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது எந்த அளவுக்கு சார் உண்மை? நமக்கு நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வந்து த்ரெட் வெஸ்டர்ன் சைட்லேருந்து ரொம்ப நாளாக இருக்குது. POK எப்படி இருக்குது, அதான் திரும்ப அங்கே தான் வர. POK இஸ் த ட்ரம்ப் கார்டு. POK என்னைக்கு இந்தியாவோட சேர்த்தோ இவங்களோட தலைவலி, இவங்க தலையெழுத்து இந்த பக்கமே படுக்கூடாதுன்னு சொல்லி இந்த பக்கம் போயிடலாம். ஆனால் அதை கொடுக்காம உட்காந்துருக்கிறது மேற்கத்திய நாடுகள், முக்கியமாக அமெரிக்கா. யூகேவும் அமெரிக்கா வந்து அதை பிடிச்சி அவங்க கிட்ட கொடுத்து இன்னி வரைக்கும் நம்மளுக்கு தலைவலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்னைக்கு வேணால் ஆபரேஷன் சிந்தூர் ரீஸ்டார்ட் ஆகலாம். அப்படி ரீஸ்டார்ட் ஆகுதுன்னா எதாவது ரீஸ்டார்ட் ஆகும்னா பாகிஸ்தான் தன்னோட இருப்பை வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வாட்டி ட்ரம்ப் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுலாம் இருக்காது. இந்த வாட்டி வி ஆர் ரெடி. ஒரு தமிழர் நம்மளுடைய முப்படைகளின் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர், அப்புறமா தெலுங்கு, கன்னடம்லாம் பேச மாட்டோம். அவருடைய டேர்ம் முடியுது, இன்னொருத்தர் வராரு, அவ்வளோதான். அவருடைய அது தமிழர்ன்றதை நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் டசன்ட் மீன் அதாவது தமிழர் என்பதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது அவருடைய திறமை. இராணுவத்தோடைய கட்டமைப்புன்றது, அதான் இராணுவ கட்டமைப்புன்னே பேர். இந்திய இராணுவம் வந்து ரொம்ப சிறந்த கட்டமைப்பை கொண்ட ஒரு இராணுவம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரம் நம்மோடு பேச இருப்பது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஈரான் அந்த போரை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் வந்து இப்போ வந்து ஈரான் நாட்டு கப்பல் வந்து அமெரிக்க கப்பலை வந்து தாக்கியிருக்கு. அமெரிக்காவோட விமானங்கள். ஓகே. திரும்பவும் போர் பதட்டத்தை உண்டு பண்ணுது சார். போர் பதட்டத்தில் தான் இருக்கு. அவருக்கு வந்து கொஞ்சம் ஆயுதங்கள்லாம் குவிக்கிற வரைக்கும் ட்ரம்ப் வெயிட் பண்ணாரு. இந்த பக்கம் ஈரானும் ஆயுதத்தை குவிக்கிற வெயிட் பண்ணுவாங்க. ஒரு மொத்தத்தில் 2 பேரும் குவிச்சு வச்சுக்கிட்டாங்க. அவர் 2 பேரும் அதான் நான் முதலே சொல்லும் போதே நான் சொன்னேன். நான் ஒரு வாரம் இருக்குமா, ஒரு சண்டையில் ஒரு பாஸ், அந்த பாஸ் சொல்லும் போதே நான் சொன்னேன் 2 பக்கம் ஆயுதம் குறிக்கிறதுக்காக தான் அந்த நடுவில் ஒரு பாஸ் இருக்குன்ட்டு. அது அப்போத்துலேருந்து நடக்கிறது தான். அங்கோன்னு இங்கமாக அட்டாக் நடந்துட்டு தான் இருந்தது. அது இந்த பாஸ் போதுமே அப்படியே ரொம்ப 2 பேரும் ஜென்டில்மேன், அப்படியே இவனும் அட்டாக் பண்ண மாட்டான் அப்படிலாம் இல்லை, தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. இந்த வாட்டி கப்பல்னும் போது ஒரு பெரிய லெவலில் இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி இவங்க வந்து நான் திரும்ப நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் பேச மாட்டேன், நான் கதவு மூடினது தான். இவர் வந்து ட்ரம்ப் வந்து இந்த ஹோர்மோஸோட வாசலில் நின்று பூங்கதவே தாழ்த்திட வாங்கி பாட்டு பாடிட்டு இருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து திறக்கிற மாதிரி தெரில. இல்லை, அந்த பக்கம் அவங்களுக்கு வந்து எண்ணெய் கப்பலெல்லாம் வெளியில் விடாமல் எண்ணெய் கிணறு வந்து அடுத்து ஊராது என்னமெல்லாமல் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஈரான் வந்து பாகிஸ்தானுடைய கடல் வழியாக, பாகிஸ்தான் ஈரான் கடல் பார்டர் வழியாக சர்வதேச தண்ணியில் வந்தால் தான் அட்டாக் பண்ண முடியும், இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்ன்னு சொல்லும். அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கப்பலை வந்து பாகிஸ்தானுடைய கடற்பரப்பில் வழியாக கொண்டு போய் இந்திய கடற்பரப்பு வந்து கொண்டு வந்து இலங்கை கடற்பரப்பு வந்து அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவுக்கு கொண்டு போனதெல்லாம் அமெரிக்காவில் பொறுத்துக்க முடியல. அப்படி தான் ட்ராவலே பண்ணியிருக்காங்க. நிறைய கப்பல்கள் அது வழியாக போயிருக்கு. ஸோ ஹார்மூஸை வந்து இவங்க வந்து டெக்னிக்கலி இவங்க 3 நாளும் ஈரானுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஆயில் எல்லாருக்கும் வேணும், அதனால் அந்த வழியை விடுறாங்க. அதனால் எல்லோரும் வாங்கிறது ட்ராவல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை தடுக்கும் விதமாக தான் ஈரான் மீது இருக்கக்கூடிய அந்த வன்மம். அந்த நான் ஒரு பிளாக்கேடு போட்டாலும் அது வேலை செய்யலை, அமெரிக்காவோட பிளாக்கேடு வேலை செய்யலை. அந்த ஒரு எண்ணத்தினால அமெரிக்கா வந்து கப்பலை எம்டியாக திரும்பி இந்த கப்பலை அடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதில் வந்து அமெரிக்கா வந்து பெரிய டெக்னிக்கல் அட்வான்டேஜ்னால் எதுவும் இல்லை. ஸோ இப்போ ஈரான் திரும்ப வந்து எங்கே தாக்குவோம் அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்கணும். கத்தாருடைய பிரதமர், பிரைம் மினிஸ்டர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை போய் பார்க்குறாரு. அதை வந்து ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நடுநிலையாக இருக்கிற மாதிரி பேசுகிறையே தவிர நீ அமெரிக்கா சைடு தான் எடுக்கிறேன்னு ஈரானுடைய
வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு. ஸோ இங்கே விஷயம் என்னென்னா எல்லாரோடைய சாயமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது, அவ்வளோதான். ஸோ ஈரான் வந்து இதை அப்படியே நிறுத்தவும் போகிறதில்ல. ஈரான் வந்து இதுக்கு மேலே கப்பல்கள் இழந்ததுன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களுக்கு பெரிய தாக்குதல் ஈரான் செய்யும். கிட்டத்தட்ட 100 ஸ்பீட் போட்ஸ் எல்லாம் கொண்டு அந்த இடத்துல பேட்ரோல் பண்ணுறதெல்லாம் ஈரான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிசைல் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறது, அப்புறமா வந்து விமானத்தின் மூலமாக தாக்குதல் பண்ணுறதுன்றதான் இன்றைக்கி நீங்கள் பண்ணுறாங்க அமெரிக்கா. ஆனால் டெக்னிக்கல் அட்வான்டேஜ் நான் வந்து கண்டிப்பாக ஈரான், ஏன்னா அது அவனோட ஏரியா. நீங்கள் வந்து 5000 கிலோமீட்டர் தாண்டி வந்தாலும் இங்கே உங்களுக்கு ஆள் கிடையாது. ஓகே, ஒரு அப்பர் ஹெட் என்னென்னா ஃப்ரான்ஸ் வந்து தன்னுடைய விமானம் தங்கி கப்பலும் தன்னுடைய இராணுவ தளவாடங்களையும் இந்த பர்ஷியன் வளைகுடா பக்கத்தில் நகர்த்துது. அது வந்து ஒரு அட்வான்டேஜாக வரும்னு நினச்சாலும் ஈரான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சண்டை போடுகிற நாடு. என்னுடைய சர்வைவலே இதே போர் தான். ஸோ நான் உன்னை பாடம் கற்றுக் கொடுத்தது தான் எனக்கு வேலை அப்படின்னு அவன் கங்கணம் கட்டிட்டு உட்காந்துருக்கான். ஸோ அவன் திரும்ப தாக்குதல் பண்ணான்னா இது ஃப்ரான்ஸுக்கும் பெரிய இழப்பாக தான் முடியுமே தவிர அமெரிக்கா இந்த போரை நிறுத்துவது தான் நல்லது. இது வந்து ஈகோ வச்சுட்டு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அமெரிக்கா வியட்நாமில் என்ன சந்திச்சதோ, சிரியாவில் என்ன சந்திச்சதோ, அதே மாதிரி ஈராக்கில் என்ன சந்திச்சதோ அதே தான் ஈரானையும் சந்திக்கும். ட்ரம்பின் வரி விதிப்பை நம்ம பார்த்துருப்போம். எனக்கே வாயில் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவர் பண்ண வேலைனால எனக்கு வாயில் வரல. அந்த வரி விதிப்பை வந்து இப்போ அமெரிக்க நீதிமன்றம் வந்து ரத்து 10க்கும் ரத்து பண்ணிட்டாங்க. ஆமாம், அது தேவையில்லாத விஷயம். அவர் வந்து அதான் சொன்னேன், விடா கொண்டா நான் கொடா கண்டேன்னு சொல்லிட்டு நான் பிடிச்ச முயலுக்கு காலே கிடையாது, முயலுங்கிறது ஊர்வன ஜந்து அப்படின்னு கொண்டு வந்து ட்ரம்ப் வந்து 10% யாரை கேட்டு போட்டார்? யாரையும் கேட்கல. யாரையா கேட்டார்? அவர் படத்தில் சொன்ன மாதிரி யாரை கேட்கணும், என்ன கேட்கணும்டா, என்ன கேட்கணும். ஆமாம், அவர் தான் உண்மையிலே பெருமாள் பிச்சை மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அதாவது இருக்கிற எல்லா நேட்டோ கண்ட்ரியும் என்ன தான் வந்து கேட்கணும், இருக்கிற எல்லா குவாடு கண்ட்ரியும் என்ன தான் வந்து கேட்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கணும். நீ நடக்கவே இல்லை. பிப்ரவரி 2025 ஒரே ஆள் நான் சொல்கிறது தான் நீங்கள் சொன்ன மாதிரி என்னை கேட்காம நீ எப்படி இருக்குன்னு பார்க்குற 10% எல்லாருக்கும்னு போட்டார். அமெரிக்காவோட நீதிமன்றத்தில் போனால் இது நிற்காது, நம்ம அணிலேருந்து சொல்லிட்டு இருந்தோம். அது இன்று தான் அந்த பொண்ணால் நடந்துருச்சு. ஒன்றா இந்த மாதிரி கழிலும். அவர் இப்போ மிட்டம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் அவருக்கு பெரிய அடி. அவர் வெளிநாட்டோட சண்டையோ வெளிநாட்டுக்கு நான் போடுற டாரிஃபோ இதெல்லாம் வந்து அவரை காப்பாற்ற போவதில்லை. அமெரிக்க மக்கள் இதுக்கு மேலேயும் கொஞ்சமாவது யோசித்து அவங்களுடைய பிரியாம்பிள், அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதில் முகப்புல க்ளீனாக எழுதியிருக்கான் எப்படி நாட்டை நடத்தணும், இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணணுன்றது கிளியராக எழுதியிருக்கான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு ஜார்ஜ் வாஷிங்டனுடைய ஆத்மா சாந்தி அடைகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா கரெக்டாக இருக்குமே தவிர இவர் செய்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி, அதாவது அமெரிக்கா வந்து ஒரு நல்ல ஜனாதிபதிகளெல்லாம் பார்த்த நாடு, ஓகேவா? அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிற அது சர்வாதிகாரம்னு மற்றவங்களாம் சொல்லிட்டு சர்வாதிகாரத்தை யார் பண்ணுறான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா யாரையுமே கேட்காம முடிவெடுப்பது சர்வாதிகாரம் அப்படின்றா இது எந்த லிஸ்ட்டில் சேர்ப்பீங்க? அதே மாதிரி 10ன்னு சொன்னோம், 10க்கு அப்புறம் 50க்கு போனது எப்படி? அதுவும் நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூ. அது மே மாதம் தன்னிச்சையில் ஒரு நாட்டை ஆளுகின்ற அந்த கரண்ட்டில் இருக்காங்க முடிவு எடுக்க முடியும். அதை தான் சொல்லணும். இங்கே விஷயம் என்னென்னா அதோடைய எதுக்காக முடிவெடுக்கணும்னு ஒன்று இருக்குது. அதை வந்து உண்மையிலேயே அந்த நாடு பிரச்சனைக்குள்ளே போகுதுன்னா அந்த முடிவு எடுத்தால் கரெக்டு. இந்தியா போன்ற நாடுகளுக்கு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலின் காரணமாக இந்தியா மீது 50% வரி, இது அமெரிக்கர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்றால் ரொம்ப சூப்பர். இது அவர் முடிவெடுக்கிறார் இல்லையா? அவர் எடுக்கும் போது அந்த ஆர்டர் நம்பர் 14329 அதான் நம்பர், அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் நம்பர் 14329 அதுபடி தான் இந்தியாவுக்கு 50% வரி விதிப்பு. அது எதுக்குன்னா தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலின் காரணமாக இந்தியா மீது விதிக்கிறேன். அப்படி ஒரு அதுதான் நான் கேட்குறேன். அதாவது இந்தியா வந்து தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலா இல்லை பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு அமெரிக்காவுக்கு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலா? பாகிஸ்தான் எல்லா நாடு சுற்றி இருக்கிற எல்லா நாடுக்கும் பேர் அந்த வரி பாகிஸ்தானுக்கு போடப்பட்டதா? அதான் சொல்கிறேன். அது போட்டாங்களா என்ன? அது இந்த எண்ணிக்கையில் போட மாட்டாங்க. அவங்க சைனாக்கு 200 போடுவேன், இந்தியாவுக்கு 200 போடுவேன், மிரட்டிகிட்டே இருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு போடலையே. இந்த மாதிரி இந்த அச்சுறுத்தல் பாகிஸ்தானுக்கு இல்லை. இப்போ IMFல பாகிஸ்தான் வந்து ஒரு பயங்கரவாத ஆதரவு நாடுன்னு கொண்டு வரும். இந்தியா வந்து மோஷன் மூவ் பண்ணுது. அதில் ஒரு கிரே லிஸ்ட்டில் வைக்கணும். ஆக்சுவலாக பிளாக் லிஸ்ட் பண்ண வேண்டிய கண்ட்ரி அது. அந்த பிளாக் லிஸ்ட் ஆக வேண்டிய கண்ட்ரி கிரே லிஸ்ட்டில் கூட அது வந்து ஒரு ஹோல்டு வைக்கிறேன், $1 பில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. IMF அமெரிக்கா இல்லாமல் பேச முடியுமா? IMFன்றது என்னன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தான்
எவ்வளோ பெரிய கேவலமான நாடு, அதுக்கு இப்போ $1 பில்லியன் கொடுக்குற அளவுக்கு கொடுக்குறீங்கல்ல. அப்போ உங்களுடைய எண்ணம் தான் என்ன? இந்தியா தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அமெரிக்கா கிட்ட சொல்லிட்டேன், பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் கொடுக்கறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற. ஒன்று நீ தப்பு, இல்லை உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தப்பு. இல்லை அதை நம்ம இப்படி பார்க்கலாமா, ட்ரம்ப்புக்கு வந்து எனக்கு ஈக்குவலாக வரக்கூடாது, அதை நோக்கி இந்தியாவும் சைனாவும் போகுது, அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னா அது துருப்பிச்சிட்டா பாகிஸ்தானை கூட நான் எடுத்துப்பேன், அவனுக்கு நான் கொடுப்பேன். இது காலங்காலமாக அப்போத்துலேருந்து இதுதானே இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம், அந்த $1 பில்லியன் வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க பாகிஸ்தான்? அடுத்த தீவிரவாத செயல் தான் அவன் எடுப்பணும். அதில் தான் டர்க்கிக்கு ஆர்டர் போட்டாச்சு. துருக்கி நாடு இருக்கு இல்லையா, நம்ம பூகம்பம் வந்த போது நம்ம போய் ஹெல்ப் பண்ணோம்ல, அந்த நாடு பாகிஸ்தானுக்கு ட்ரோன் சப்ளை செய்கிறது. பைரக்தார் அப்படின்ற ட்ரோனு ஈரானில் பார்க்குறவங்கள அதே மாதிரி ட்ரோனு பாகிஸ்தானுக்கு வழங்குகிறது. அதில் கொஞ்சம் அவங்க முன்னோடி வச்சுங்க. இப்போவுமே அந்த ட்ரோன் ஒரு நல்ல ட்ரோன். இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல்ங்கிறது வந்து துருக்கி. இப்போ துருக்கி அச்சுறுத்தல். நம்மளுடைய நாட்டோடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி காந்தி இருக்கா இல்லையா, அவர் வந்து துருக்கியில் தான் கிலாஃபத்து எல்லாம் போராட்டம் இங்கே இருந்தாங்க. காலங்காலமாக இங்கேருந்து உதவி ஆதரவு எல்லாம் போனதுக்கு பதில் நன்மை செய்யணும் இல்லையா, அதுக்காக பாகிஸ்தான் நாட்டுக்கு ட்ரோன். சரி, இதான் ஓடுதுன்னு பார்த்தா சைனா 150 JF-17 ரக விமானத்தை கொடுக்குது. நீ பணம் கொடுத்தா கூட பரவாயில்ல, பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ வச்சுக்கோ. 150 JF ரக விமானம், JF-17 ரக பாகிஸ்தானுக்கு சைனா கொடுக்கிறது, இப்போது கொடுக்குது. சப்போஸ் ஆப்ரேஷன் சிந்து ரினியூ ஆச்சுன்னா, திருப்பி ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸோ நம்ம வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை அந்த J-15 J-17 இல்லை, அது எப்படிப்பட்ட ஒரு விமானம் சார்? அது வந்து கொஞ்சம் நல்ல விமானம் அப்படின்னு. சரி, சைனாவை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விமானம். அது டேக் ஆஃபே ஆகாமல் நம்ம காலி பண்ணோம் அப்படின்றது எண்ணிக்கையில் இருக்குது. ஆனால் திரும்ப வரும்போது எண்ணிக்கை 150 கொஞ்சம் பெரிய நம்பர் தான். நம்ம அதை தடுத்து நிறுத்துகிறோம். நம்மக்கிட்ட S-400 இருக்குது, நம்ம சுதர்ஷன் சக்கரா நம்ம வச்சுருக்கோம், நம்ம வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர், பட் ஸ்டில் இட்ஸ் எ த்ரெட். சைனா கொஞ்ச நாள் முன்னே தான் நண்பன்லாம் பேசினான், எல்லாம் பேசினான்ல. நான் அப்போ கூட சொன்னேன், நான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், இவனையும் நல்லவன் சொல்ல மாட்டேன், இவனையும் நல்லவன் சொல்ல மாட்டேன். இப்போ இதுக்கு சைனா என்ன பதில் சொல்ல போகிறாங்க, நான் உதவி சொல்லுவேன். இந்தியாவுக்கும் இப்போ எப்படி ஈரான் நடந்த மாதிரி பிரச்சனை இந்தியாவுக்கும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சமீபமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது எந்த அளவுக்கு சார் உண்மை? நமக்கு நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது ரொம்ப நாளாக இருக்குது. 1971 இதே தான் பிரச்சனை. 1970 இந்திரா காந்தியை நம்மளே பேசணும்ல, 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசணும். இந்திரா காந்தியை கூப்பிட்டு பாகிஸ்தான் மேலே கை வச்சுன்னா நான் உன்னை காலி பண்ணுவேன்னு சொன்ன உடனே தான் திருப்பி சேர்த்து வச்சு அடித்தோம். ஸோ அது அப்போத்துலேருந்தே இருக்குது. நம்ம ஒரு ஸ்குவாட்ரன் விமானம் கேட்டோம். நம்மளுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடக்கும்போது அமெரிக்காவில் அப்போ வந்து இவர் ஜான் எஃப் கென்னடி பிரசிடென்ட், ஒரே ஒரு ஸ்குவாட்ரன் கொடுங்க நாங்கள் பாதுகாத்துக்கிறோம், கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து த்ரெட்டு வெஸ்டர்ன் சைட்லேருந்து ரொம்ப நாளாக இருக்குது. பிஓகே எப்படி இருக்குது, அதான் திரும்ப அங்கே தான் வர. பிஓகே இஸ் த ட்ரம்ப் கார்டு. பிஓகே என்னைக்கு இந்தியாவோட சேர்த்தோ இவங்களோட தலைவலி, இவங்க தலையெழுத்து இந்த பக்கமே படுக்கூடாதுன்னு சொல்லி இந்த பக்கம் போயிடலாம். ஆனால் அதை கொடுக்காமல் உட்காந்துருக்கிறது மேற்கத்திய நாடுகள், முக்கியமாக அமெரிக்கா. யூகேவும் அமெரிக்கா வந்து அதை பிடிச்சி அவங்ககிட்ட கொடுத்து இன்னி வரைக்கும் நம்மளுக்கு தலைவலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்றைக்கு வேணால் ஆப்ரேஷன் சிந்தூர் ரீஸ்டார்ட் ஆகலாம். அப்படி ரீஸ்டார்ட் ஆகுதுன்னா எதால ரீஸ்டார்ட் ஆகும்னா பாகிஸ்தான் தன்னோட இருப்பை வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வாட்டி ட்ரம்ப் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுலாம் இருக்காது. நான் வந்து ஃபோன் பண்ணேன், மோடி எடுக்கலை, அதுக்கப்புறம் நான் தான் போகிறேன் நிறுத்தினேன், மகாபாரத போகிறதுல நான் தான் தர்மருக்கும் துரியோதன நடுவில் நான் தான் மத்தியஸ்தம் பண்ணி வச்சேன்லாம் சொல்ல முடியாது. இந்த வாட்டி வி ஆர் ரெடி. இன்னொரு விஷயம், ஒரு தமிழர் நம்மளுடைய முப்படைகளின் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர், அப்புறமா தெலுங்கு கன்னடம்லாம் பேச மாட்டோம். அதே மாதிரி மத சாயம்லாம் கிடையாது. பட் ஸ்டில் நம்ம பெருமை கூறுவதுக்கு ஒரு ஒரு விஷயம். அது என்ன வழக்கமாக இல்லை அப்படிலாம் கிடையாது. அவருடைய திறமை அதெல்லாம் சொல்ல வந்தேன். இல்லை கேப் விட்டுருந்தாங்களா அந்த இடத்துக்கு? இருந்தார் இப்போ அடுத்த அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவருடைய டேர்ம் முடியுது, இன்னொருத்தர் வராரு, அவ்வளோதான். அவருடைய அதுதான் ஆர்மியை, அதை தான் நான் சொல்ல வந்தேன். தமிழர்ன்றதை நம்ம பெருமைப்பட்டுக்கலாம், ஆனால் டசன்ட் மீன் அதாவது தமிழர் என்பதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது அவருடைய திறமை. இராணுவத்தோடைய கட்டமைப்புன்றது, அதான் இராணுவ கட்டமைப்புன்னே பேர். ஸோ இந்திய இராணுவம் வந்து ரொம்ப சிறந்த கட்டமைப்பை கொண்ட ஒரு இராணுவம். அதனால் கரெக்டான ஒரு கரெக்ட் சார். ஒரு நாட்டிலேருந்து ட்ரோனை வாங்குறாங்க, நீங்கள் சொல்லுவீங்க டர்க்கிலேருந்து வாங்குறாங்க, J-15லாம் கொடுத்துருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து உடனடி தாக்குதலுக்கா இல்லை வச்சுருக்கோம்
நீங்க பண்ணா நாங்க பண்ணுவோம்னா பாகிஸ்தானை எடுத்துக்கலாம். பாகிஸ்தான் இந்த மாதிரி வருதுன்னா டக்குனு பாகிஸ்தான் வரப்போறதுன்னா ஒரு சமிக்கை தானே. பாகிஸ்தான் தான் முதல்ல அடிக்கும், இந்தியா முதல்ல தாக்குதல் தாக்காது. அது வரைக்கும் அதான் ஹிஸ்டரி. இல்ல இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, ஆயுதங்களை வாங்குறாங்க, வெளிப்படையாவே வாங்குறாங்க அப்படிங்கிறீங்க. வாங்குதுன்னா 80% சைனாவிடம் இருந்து வாங்குகிறது. இன்னொரு புள்ளி வரும் சொல்றேன். யாருக்குமே அவங்க போட்டதான் ஆபரேஷன் சிந்தூர்ல ஒண்ணுதுக்காம போயிட்டு அது இருந்தாலும் 80% பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்களில் 80% ராணுவ தளவாடங்கள் சீனாவிலிருந்து பெறப்பட்டிருக்கிறது. இதான் ரெக்கார்ட்ஸ். இல்ல வாங்குதுன்னா அப்ப அடுத்த தாக்குதலுக்கு அவங்க தயாரா இருக்காங்க தானே. நமக்கு அவங்க தயாராகட்டும், நம்மளும் தயாரா இருக்கோம். நம்ம தயாரா தான் இருக்கோம். ஆனா முதல்ல சொல்லியாச்சு, போன மே மாசமே சொல்லியாச்சு, இந்நேரம்லாம் போர். நம்ம பாஸ் விடும் போது என்ன சொன்னோம், நீ அச்சுனா திரும்ப அடிப்பேன். உடனே ஒரு பதில் தாக்குதல் வந்து திரும்ப போட்டு தம்சம் பண்ணி விட்டோம். சீஸ்ஃபயர் கொடுத்தோம், சீஸ்ஃபயர் வயலேட் பண்ணாங்க. திரும்ப 8 மணி போட்டு தம்சம் பண்ண பிறகு 9 மணிக்கு திருப்பி கதறி ஒரு வழி காலில் வந்து நிறுத்திட்டாங்க. அந்த நிறுத்தல் தான் இன்னி வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்போ திரும்ப அவன் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சான்னா இன்னும் அவுட் டு ஹேண்டில். அவ்வளோதான். போன தடவை ஒரு நமட்டு சிரிச்சாங்க அவர்கள், நம்மளுடைய ராணுவ அதிகாரி பேசும்போது, இந்த வாட்டி வந்தால் நான் பார்த்து எப்படிப்பா. அதுதான் பாகிஸ்தான் அப்படின்றது. பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட இருந்தோம் சைனா கிட்ட இருந்தோம் ஆயுதத்தை வாங்கி இந்த எலி மாரி, இந்த எலி குரங்கு இந்த நாயிலெல்லாம் ஊசி போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, புது மருந்து வருதுன்னா. இல்லை, இஸ்ரேல் ஈரான் போரில் வந்து வெளிப்படையாகவே அமெரிக்கா வந்து ஆதரவு தெரிவிச்சது. இந்த மாதிரி நாளைக்கு நமக்கு பாகிஸ்தான் சண்டை வரும்போது அமெரிக்கா வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்குமா? இனி வரைக்கும் வெளிப்படையாக பாகிஸ்தான் தான் ஆதரவு தெரிவிச்சது. புரிஞ்சுக்காங்க, அவ்வளோதான். இல்லை, நீங்கள் வந்து வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டேன், வெள்ளையா இருக்கிறவங்க நண்பன் நினைக்காதீங்க. முதல்ல ஆரம்பத்தில் இருந்தே பிரிட்டிஷ்காரன் நம்மளுடைய எதிரி. நம்ம ஊரில் வந்து கொள்ளடிச்சு போயிருக்கான். அப்போ இருந்தவங்க சைலண்டாக விட்டாங்கன்றதுனால அவன் நல்லவன் ஆயிட மாட்டான். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கிட்ட பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடுங்கி கொடுத்தது வெள்ளை இவங்க தான், இராணுவ அதிகாரிகள் தான். வெள்ளைன்னா நான் பிரிட்டிஷ் சொல்கிறேன். அதுக்கு பின்புலமாக இருந்தது அமெரிக்கா. இதுதான் நடந்தது. இதை இல்லைன்னு இல்லைன்னு எதுவும் சொல்லாதீங்க. இதான் ஹிஸ்ட்ரி. இன்னொன்று, அமெரிக்கா அன்றிலிருந்து இன்று வரை பாகிஸ்தான் கூட தான் நிற்குது. இனிமேலும் அவங்க கூட தான் இருப்பாங்க. பாகிஸ்தான் அப்படின்றது அவங்களோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. நீங்கள் எதில் வேணால் எடுத்துக்கலாம். ஐ வில் மேக் தட் வேர்ட், கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஈரான் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்கானிஸ்தான் அடிக்க யூஸ் பண்ணிக்கலாம், சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்தியாவை சப்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோவியத் யூனியனுடைய பிரதேசங்கள் அப்போ இருந்தது. நான் சொல்கிறது வந்து தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அப்புறமா கசகஸ்தான், இதெல்லாம் அந்த மத்திய ஆசிய நாடுகள்லாம் அங்கே இருக்குது. அதுக்கும் ஒரு செக்கு. இப்போ பக்ரான் பேஸும் இல்லை. ஸோ அப்போ வர வழி என்ன, பாகிஸ்தான் தான் ஒரே நாதி. மேஜர் நான் நேட்டோ அல்லை பாகிஸ்தான், ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நேட்டோ நாடு அல்லாத நேட்டோ நாட்டோட நேச நாடு. நேட்டோ நாடு கிடையாது, நம்மளும் கிடையாதுன்னா. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நேட்டோ அங்கே இருக்குது, நேட்டோ நாடு நேச நாடு இங்கே எதுக்கு? ஒசாமா பின் லாடன் எங்கே இருந்தான்? கடைசி வரைக்கும் அங்கே தான் போனான். ஒசாமா பின் லாடன் இந்த ஊரில் இருந்தான். அவனை நீ நேட்டோவோட நேச நாடுன்னு சொல்கிறேன். நேட்டோ வீரர்கள்லாம் எல்லா ஊர்லேயும் செத்தான். ஆப்கானிஸ்தானில் செத்தான், ஈராக்கில் செத்தான், சிரியாவில் செத்தான், எல்லா ஊர்லேயும் செத்தான்ல சோல்ஜர். எதுக்காக செத்தோன்னு தெரியாமல் செத்துருக்கான் அவன்லாம், அமெரிக்காவோட சோல்ஜர்லாம். ஏன்னா இங்கே அவன் 5 ஸ்டார் வாழ்க்கை வந்திருக்கான். 20 அடி செவுறு வச்சு ஒருத்தவக்கான ஒரு வீட்டில். அது பாகிஸ்தானில் ஒசாமா பின் லாடன் பார்த்தோம். அந்த நாட்டுக்கு நீ என்ன பண்ண, ஒன்றுமே பண்ணல. நீ இன்னைக்கு அவன் தோல் மேலே கை போட்டு உட்காந்துருக்க. ஐ லவ் திஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு அசிம் முனீரை பார்த்து வெக்கமே இல்லாமல் ஒரு ஆள் சொல்கிறான். அவனுக்கு என்ன மரியாதை? அது யாராக வேணா இருக்கட்டும், யூ கீப் ஓவர் அந்த ஈக்குவல் பண்ணி யாரும் வேணா வச்சுங்க. இல்லை, அசிம் முனீர் மாதிரி ஒரு 3rd ரேட்டட் ஒரு அவன் மிலிட்ரி ஆஃபீஸரே என்னால் ஒத்துக்க முடியல. அடுத்த ஒரு ரவுண்ட் இந்தியா மீது கை வச்சா அசிம் முனீருக்கு பெரிய பாதுகாப்பு. போன தடவை பங்கரில் போய் ஒழிஞ்சிட்டாங்க. ஆனால் அவரை முடிச்சாதான் கதை நிப்பாட்டுன்னு சொன்னாங்களா, இந்த ரவுண்டு அது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு படத்தில் நீ போ, எனக்கு ஒரு காமெடி பீஸ் வந்துன்னு இருக்குன்னு சுந்தர் சி சார் சொல்லுவார், இந்த ஆட்டோவில் வர மாதிரி. இவனை வச்சிங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணலான்ற மாதிரி தான். இவனை ஈஸி இல்லை, எதுக்கு இவனை தூக்கிட்டு இன்னொன்று. அமெரிக்கா தான் இந்த மாதிரி பண்ணும். நாம் வந்து என்றைக்குமே தலைமையை தூக்குறதுன்றது நம்மளோட எய்ம் கிடையாது. அதாவது எதிரி நாடுன்னு முதல்ல நம்ம யோசிக்க மாட்டோம். முதல்ல சப்போஸ் எதிர நிற்கிறான் போது அவன் எதிரி ஆவான். அதனால இந்தியா எதிரின்னு கன்சிடர் பண்ணுறது பாகிஸ்தான் வச்சுங்க. ஸோ அந்த நாட்டோடைய தலைமையை தூக்குவது, அந்த நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொள்வது அப்படின்னு இந்தியாவோட லிஸ்ட்டில் இல்லை. அது அமெரிக்கா தான் செய்வான். இன்னி வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கான், இனிமேல் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். அதை அவன் வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லா சர்வதேச விதிமுறைகளையும் மீறிய ஒரே நாடு அப்படின்னா அமெரிக்கா தான். நிச்சயமாக சார். அதே நேரத்தில் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே இப்போ சமீபத்தில் நான் கூட அந்த தகவலை பார்த்தேன். ஒரு முக்கியமான ஒரு தீவிரவாதி பயங்கர மர்மமான முறையில் வந்து அந்த விடுங்க, எப்படி அதுதான் தெரியும். விடுங்க, பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு போயிடலாம். விடுங்க, வேறு என்ன சொல்கிறது, சந்தோஷமாக சொல்லுங்கள், வேறு என்ன. அதான் திருப்பி துரந்தர்னு சொல்லுவீங்க, இருந்துட்டு போட்டோம். அந்த படத்துலேயே ஒரு வசனம் வருது இல்லை, அந்த மெயின் கேரக்டர் தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறது என்னென்னா, இந்த லிஸ்ட்டில் அந்த அவங்க பார்த்துருவாங்க. பார்த்த உடனே
இந்த புக்கை எடுத்து காமிச்சு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எவனாவது ஒருத்தன் நல்லவன் அப்படின்னு நீ சொல்லு, நான் பண்ணது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். செத்தவன் நல்லவனா கெட்டவனா இல்லை நம்ம அதை எப்படி அது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவனை வந்து ஒரு சரியான முறையில் அவனை வந்து ஒரு வழக்கு மூலமாக வழக்காடி அவனுக்கு ஒரு தண்டனை பெற்று தரக்கூடிய நிலைமையில் அந்த நாடு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, அது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் வயசாகி ஒரு டிக்னிஃபைடு டெத்து போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம நாட்டுக்கு அசிங்கமாக இல்லையா? என் ஊருக்குள்ளே வந்து என் ஊரில் என் கண்ணெதிர என்னோட சகோதரர்களை சுட்டு கொண்டு போகலாம். அதுக்குள்ளே நாங்கள் முடிச்சிடணும். அதாவது நீ ஒழுங்கான முறையில் நீ இதை நடத்தியிருந்தீங்கன்னா இதை வந்து யாரும் செய்யணும்னு அவசியமே இல்லை. இன்னொன்று, இதை நாம் மாத்திரம்தான் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்லலாம். இது எல்லா நாடும் செய்யுதில்லை. சரி, மோடி அவர்கள் மீது ஒரு தாக்குதல்னு சொல்லிட்டு பங்களாதேஷ்லேருந்து பண்ணது எந்த இது சொல்லுவீங்க? இன்னொன்று, இப்போ 2 நாள் முன்னாடி இது மேற்கு வங்க மாநிலத்துடைய வெற்றி வேட்பாளர் பாராட்டு தெரிவிச்சார். அது விடுங்க, அது எப்படி எடுத்துப்பீங்க? அது எந்த லிஸ்ட்டில் சேர்ப்பீங்க? அதோடைய அந்த கொலையை பார்த்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இதில் எந்த மாதிரி மோடஸ் ஆபரண்டி இருக்குன்னு அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம். இது பங்களாதேஷ் கை இருக்கா இல்லை இஸ்லாமிய? ட்ரம்ப் எதுக்கு சார் வாழ்த்துது மெனக்கிட்டு அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் தெரிவிச்சு? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் அங்கே உட்காந்துருக்கேன் பக்கத்தில், வாடா வா அப்படிங்கிறது. ஓ, நீ என்ன எதிரியே வின் பண்ணி காட்டுறியா? சேலஞ்சஸ் மோடிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் மோடிஜி பார்த்துப்பார், கவலைப்படாதீங்க. மோடிஜி வந்து அதான் சொன்னாங்களே, டோன்ட் மெஸ் வித் ஃபியூ பீப்புள் இருக்கு லிஸ்ட்டில். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பர்சன் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் அவன் முடிவை அவன் எடுத்துக்கிறான். நாம் எதுவும் பண்ணல, நாம் எல்லாரையுமே நண்பனாக தான் பார்க்குறோம். பங்களாதேஷே நம்ம நண்பனாக தான் பார்த்தோம். ஹவுடி மோடின்னு அவர் நடத்தினார், நமஸ்தே ட்ரம்ப்புன்னு நாம் நடத்தணும். அது திரும்ப வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதையும் மீறி யார் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாங்கன்னா அவங்கவுங்க முடிவை அவங்கவுங்களே தெரிஞ்சு. நம்மளும் எல்லாத்துக்கும் தயார். நிச்சயமாக சார். தொடர்ந்து எங்கள் கருத்துக்களை பெருமைக்கு நன்றி. வந்தே மாதரம் சார்.